அப்படிங்கிற அந்த தலைப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரெக்மன்ஸ் பாட்டு புஸ்தகத்தில் ஐயா உம் திருநாமம் என்கிற பாடலை யாவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதவும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதவும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடுமாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடுமாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசுவென்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசுவென்று சொல்ல வேண்டும். ஐயா இயேசுவென்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், முழுவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயா சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பாடின பாடலின்படி ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இந்த பாடலை நம்ம பாடணும். இந்த பாடலின்படி நம்ம கர்த்தட்ட ஜெபிப்ப. கர்த்தாவே, என் மூலமாக உம்முடைய நாமம் உலகம் எங்கும் பரவ வேண்டும் அப்பா. ஆறுதலின் வசனம் எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி கேளுங்க.
கர்த்தர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. இந்த இன்னைக்கு நாங்கள் தியானிக்க போற இந்த வசனத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மேலே அமரட்டும் அப்பா. தேவன் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோடு நீங்க பேசுங்கப்பா. ஆறுதலின் வசனம், சமாதானத்தின் வசனம், விடுதலையின் வசனம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த வசனம் அவர்களை விடுதலை பண்ண நீர் கிருபை செய்வீராக. தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். குடும்பம் குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உம்முடைய அன்பின் அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கத்தக்க நீ உதவி செய்யும் அப்பா. எலோஹிமுடைய அன்பு ஒவ்வொருத்தர் மேலும் வந்து இறங்கட்டும். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அசைவாடட்டும். இது எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமல்ல, ஆனால் உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ராஜா. நீங்க ஆசீர்வதித்து தாங்க. இன்று இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தாவே வரங்கள் தேவனே துதிக்கிறோம். அநேகர் வரங்களை கேட்கிறார்கள் அப்பா. அந்த வரங்களை நீர் கொடுக்கிறீர். ஆனா இன்று நாங்கள் அன்பின் கனியை நாங்கள் கேட்கிறோம். அன்பின் அபிஷேகத்தை கேட்கிறோம். இந்த கடைசி நாட்களுக்கு தேவையான அன்பின் அபிஷேகத்தை கேட்கிறோம் அப்பா. இந்த செய்தி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த அன்பின் அபிஷேகம் வந்து இறங்கத்தக்க நீ கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலோஹிமுடைய அன்பை குறித்து, அன்பின் அபிஷேகத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Let brotherly love continue. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. இந்த வசனம் ரொம்ப சின்ன வசனம். ஆனா இந்த வசனம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? உருவாக்கும். இந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இத நம்ம தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் படிக்கும் பொழுது சகோதர சிநேகம் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த காரியங்கள் நம்மளுக்கு அதிகமா தெரியலாட்டியும் எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கும் அந்த அகப்பே லவ்வுக்கும் உள்ள அந்த தொடர்புகளை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். மீண்டும் நம்ம வாசிப்போம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வாசிப்போம். நம்ம இந்த வசனத்துக்காக நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நம்மத்தில செல்வராஜ் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வரும்படி கேட்டுக்குள்ள அவங்க வந்து இந்த வசனத்துக்காக, அதாவது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்கிற வசனத்துக்காக அவங்க ஜெபிப்பாங்க. பின்பு நம்ம தொடர்ந்து நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீர் எங்கள் பாராட்டின கிருபைகள் ஆண்டவரே, கடந்த ஆண்டுகள் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. முழுதுமாக எங்களோடு இருந்த ஆண்டவரே, கண்ணின் கருமணி போல் காத்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்த ஆண்டவரேப்பா, உம்மை துதிக்கவும் ஆண்டவர் நாமத்தை ஆண்டவரேப்பா மகிமைப்படுத்தும்படியானப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவர் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரேப்பா அருமையான அந்த கூடிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ உம்முடைய நாமத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மேல் இடைப்பட்டு ஆண்டவரப்பா நீர் எங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே அந்த செய்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை ஆண்டவரப்பா நாங்கள் ஆண்டவரப்பா பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. இதோ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாகும் ஆண்டவரப்பா இதோ மனுஷன் பிழைப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இடைப்படுவதற்காக நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த சகோதர சிநேகத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே சோத்திரமையா, தியானிக்கும்படியாகப்பா அருமையான இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரப்பா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசனையாப்பா நீர் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயின் வாயோடு இருந்தது போல் ஆண்டவரே சோத்திரம், தாசன் வாயிலப்பா நீர் இருந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே சோத்திரம். அந்த வசனங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் ஆண்டவரே சோத்திரமையா ஆவியும் ஜீவனும் உள்ளது என்ற வார்த்தையின்படியப்பா உடைய ஆவி எங்களோடு கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஜீவன் வரட்டும் ஆண்டவரப்பா. நன்றியோடு வார்த்தையானவர் எங்களோடு பேசுகிறீரப்பா. இதோ கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே சோத்திரம் செவிகளையும் ஆண்டவரே நீ விருத்தி சேதனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கக்கூடிய ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே சோத்திரம். வார்த்தைகளோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, தேவ ஆவியானுடைய பிரசன்னம், தேவ ஆவியினுடைய ஆளுகை ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே திடப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே ஆண்டவரை அனுப்பி எங்களை குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய பலன் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் அப்பா நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்கு ஆண்டவரப்பா ஆண்டவரே இந்த நேரம் முழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கடந்து வரும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காகப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். மீதான எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஆய்வான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லெட் பிரதர்லி லவ் கண்டினியூ, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படிங்கிற இந்த தலைப்புல இருந்து நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். கடை 3 மணி வரைக்கும் நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அன்பை குறித்து நம்ம விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஹீப்ரூல எபிரேய மொழியில இந்த அன்புக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத பார்ப்போம். அந்த வார்த்தைக்குள்ள என்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது, எப்படி அந்த அபிஷேகம் இறங்குது, இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது அவருடைய வருகை நேரத்துல அன்பு தணிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பு தணிஞ்சு போகும்னா மணவாட்டின் மத்தியில் அல்ல, ஆனா அந்நிய ஜனங்கள் மத்தியில அன்பு தணிஞ்சு போயிரும். ஆனா மணவாட்டின் மத்தியில அவருடைய அன்பின் அபிஷேகம் என்ன செய்யும், காணப்படும். இந்த கடைசி நாட்கள்ல நம்மளுக்கு தேவையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த அன்பின் அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. அன்பின் அபிஷேகம் இல்லாம நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அந்த வேதம் சொல்லுது அன்னைக்கு கடைசி நாட்கள்ல அநேகரிடத்தில் வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்கதரிசனம் சொல்லலையா, நான் பிசாசுகளை துரத்தலையா, உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை நான் செய்யலையான்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார் நான் உங்களை அறியேன். இந்த வரங்கள் நிறைய நல்ல கிரியை செய்யும், எல்லா இடங்களிலும் வர கிரியை செய்யும். ஆனா கர்த்தருக்கு தேவையானது அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்குதா இல்லையாங்கிறது. சோ அந்த அன்பை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கும் பொழுது நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய கர்த்தாவே என்னை இந்த அன்பின் அபிஷேகத்தினால என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். சரி, இந்த 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இத கிரேக்க மொழியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்க, ஹோ பிலடெல்பியா மெனோ, ஹோ பிலடெல்பியா மெனோ. இந்த ஹோ பிலடெல்பியா மெனோ இதுல பிலடெல்பியா என்கிற அந்த வார்த்தை, இந்த பிலடெல்பியா அப்படிங்கிற வார்த்தை தான், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், சகோதரர் சிநேகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிலடெல்பியா நம்ம 7 சபைகள்ல பார்க்கும்போது அதுல 6வது சபையின் பேர் என்னது, பிலடெல்பியா. சோ இந்த பிலடெல்பியா அதாவது சகோதர சிநேகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த பிலடெல்பியாவை கொஞ்சம் நம்ம பிரிச்சு பார்த்தாதான் அதுல இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். ஹீப்ருல வந்து ஒவ்வொரு எழுத்தையா நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம்.
ஆனா கிரீக்ல நம்ம வார்த்தைகளை 2 வார்த்தை அப்படி ஜாயின் பண்ணி இருக்கோம். அதை நீங்க பிரிச்சு அதனுடைய மீனிங் உங்களுக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சிடும். இந்த பிலடெல்பியால இதை நீங்க 2ஆ பிரிச்சிங்கன்னா, இந்த பாகம், அதாவது இது வந்து ஃபீலியோ, அடுத்தது இந்த பாகம் வந்து டெல்போஸ். இந்த 2 வார்த்தை சேர்ந்துதான் நம்மளுக்கு பிலடெல்பியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபீலியோ அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் அன்பு, லவ். ஃபீலியோ அப்படின்னு சொன்னா லவ். டெல்போஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சகோதரன், பிரதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஃபீலியோ டெல்போஸ் இந்த 2ம் சேர்ந்துதான் பிலடெல்பியா. அதுக்கு அர்த்தம் என்னது? சகோதரர் அன்பு, பிரதர்லி லவ். இந்த பிலடெல்பியா நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த அன்பு இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களை ஒருத்தர் நேசிக்கணும்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் உங்களை நேசிக்கிறான்னு வைங்க, அது ஏதாவது ஒரு காரணம் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அது தகப்பனுடைய அன்பா இருந்தாலும் சரி, தாயினுடைய அன்பா இருந்தாலும் சரி, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பும் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள மாட்டி இருக்கும். அது உங்ககிட்ட இல்லைன்னா அப்புறம் உங்க மேல அவங்க நேசத்தை நினைக்க முடியாது, முழு மனசா காமிக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. ஆனா இங்க வேதம் சொல்லுது, இந்த பிலடெல்பியா, இந்த சகோதரர் அன்பு, இந்த அன்புக்குள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு ஆதாயத்தோடு இவங்க அந்த அன்பை செலுத்துறவங்களா இல்ல. இந்த அன்பு வந்து அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வெளியே வர்ற ஒரு அன்பு அல்ல, ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக வரக்கூடிய ஒரு அன்பு அல்ல. இந்த அன்பு ஒரு சகோதர அன்பு. இந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும் அப்படின்னா அன்பு இல்லாம என்ன செய்ய முடியாது, வாசம் பண்ண முடியாது. இந்த சகோதரர் அன்பை பற்றி இன்னைக்கு நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே அப்படியே ஹீப்ரூக்குள்ள நம்ம என்ன செய்வோம், டைவர்ட் ஆகி நம்ம போயிடுவோம். இந்த சகோதர அன்பு நமக்குள் நிலைத்திருக்க கடவுள்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதுல இன்னும் நம்ம அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். இங்க வேதம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க என்ன செய்யக்கூடாதான், மறவாதீர்கள், மறக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. இந்த அந்நியரை உபசரிக்கிற ஒரு காரியம், ஸ்ட்ரேஞ்சரை உபசரிக்கிற ஒரு காரியம். அந்நியரை ஒருத்தன் உபசரிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அன்பு இல்லாம அந்த உபசரிப்பு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருந்தாதான் அந்த உபசரிப்பே நடக்கும். இல்லை அப்படின்னா பாருங்க, வாசல்ல இருக்கிற அந்நியரை அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், விரட்டி விட்டுருவோம். ஏன்னா அங்க அன்பு இல்லை. வீட்டுக்குள்ள அன்பு, சகோதர அன்பு இருந்தா அந்நியரை நம்ம என்ன செய்வோம், உபசரிப்போம். பாருங்க இங்க வேதம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் என்ன செய்வாங்களாம், உபசரித்தது உண்டு. அப்ப சில நேரம் தேவதூதர்கள் அந்நியரை போல உங்க கிட்ட வரலாம். அப்ப அந்த நேரத்துல அந்நியரை உபசரிக்கக்கூடிய இந்த சகோதர அன்பு இல்லை அப்படின்னா நீங்க அந்நியரை உபசரிக்க முடியாது. அப்படி அந்நியரை நீங்க உபசரிக்கலன்னா தேவதூதரை நீங்க என்ன செய்யலையா, உபசரிக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா அதே சமயம் இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அந்நியரை நீங்க உபசரிப்பீங்க. இதனால் நம்ம சில நேரம் தேவதூதரையும் என்ன செய்தது உண்டுதான், உபசரித்தது உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த அன்பு இல்லாம நம்ம வேற எதுவுமே செய்ய முடியாது. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது என்ன அன்பு? சகோதரர் அன்பு. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. சகோதரர் அன்பே இல்லை அப்படின்னா நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அது பொய்ன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் மறைமுகமா சொல்றாரு. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த சகோதரர் அன்பு மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
ஒரு சம்பவத்தை நான் இதை வச்சு நான் சொல்ல விருப்பப்படுறேன். பாருங்க, இது நம்ம தள்ளுபடி ஆகமத்துல தொபித்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆகமம் இருக்குது. இதுல ஒரு சம்பவம், ஒரு அருமையான ஒரு கேரக்டர், தொபியா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒரு சகோதரன். அவன் ராஜாவுக்கு மந்திரியா இருக்கிறான். அவன் அப்படி இருந்த நாட்கள்ல யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை வருது. எப்படி எஸ்தருடைய நாட்கள் நடந்துச்சோ, யூதர்களை அடி பார்த்தவங்க இடத்துல வெட்டி போட்டாங்களோ, அதே போன்ற சம்பவம் இவனுடைய வாழ்க்கையில் அங்க நடக்குது. அப்ப இவன் என்ன செய்வான் அப்படின்னா, ராத்திரி நேரத்துல மார்வேடத்துல அப்படி ரோட்டோரத்துல போவான். அங்க யூதர்களுடைய சடலம் அங்க அனாதையா கிடக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவன் என்ன செய்வான், புதைச்சிருவான். இப்படியே செய்து கொண்டிருந்தான் பல நாட்களாக. இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப இவனுடைய உயிருக்கு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். ராஜா வெட்ட வாரா, ராஜா கட்டளை கொடுத்தாரு, போர் செயல் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இருக்கிற திங்ஸ்ல என்னென்ன கையில் ஆகப்படுதோ அதெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்யலாம், தன்னுடைய அவனுக்கு ஒரே ஒரு பையன் உண்டு, அவனுடைய பேரும் தொபியா தான், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அப்புறம் கொஞ்சம் வெகுமதிகளை எடுத்துட்டு அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் செல்வங்களை எடுத்து அவன் ஓடுறான். அந்த தேசத்தை விட்டு அவன் என்ன செய்யறான், வேற ஒரு இடத்துக்கு அவன் போயிடுறான். அங்க அவனுக்கு வேற வேலை கிடையாது, இவனுக்கு தெரிஞ்சது மந்திரி வேலை தான். இப்ப அவன் தன் கையில இருக்கிற எல்லாத்தையும் வித்து அவன் என்ன செய்யறான், சாப்பிட்டு கடைசியா அவனுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு ஆடு இருக்குது. இந்த ஆடை வித்து சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னதுல காசு இல்லை, என்ன செய்யன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது தொபியாக்கு. என்ன ஞாபகம்னா, நான் நல்லா இருந்த நாட்கள்ல ஒரு சகோதரனுக்கு நான் உதவி செய்தேனே, அவன் இப்ப நல்லா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால அவனிடத்தில் போன அவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு தன்னுடைய மகனை அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணுவான். அப்ப இவன் கேட்பா, அந்த வழிப்போக்கன் யாராவது இருந்தா பாரு, அந்த இன்ன இடத்துக்கு போறதுக்கு வழிப்போக்கன் யாரும் இருந்தாங்கன்னா கூட்டு வா, அவங்களுக்கு போக்குவரத்து செலவெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தொபியா அவனுடைய மகன் அந்த வழியில் அவன் தேடுவான், யாருக்காவது இந்த வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான் பார்த்துடுங்க. அவன்கிட்ட கேட்கும் போது அவன் சொல்லுவான், ஓ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகன் அவன் அந்த ஆளை கூட்டு வந்து அப்பாட்ட வந்து விட்டுருவா, அப்பா இந்த ஆளுக்கு அந்த ஊர் தெரியுமா, நான் இவங்க கூட போறேன். உடனே இவன் கேட்பான், உனக்கு அந்த ஊர் தெரியுமா, நல்லா தெரியும்யா, இன்னென்ன நபர் தெரியுமா அப்படின்னு கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், இவன் என்னுடைய நல்ல நண்பன், இவனுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் எப்பவும் அடிக்கடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா என் பையனை கூட்டு போப்பா, நான் ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் நல்லா இருந்த நாட்கள் அவனுக்கு நான் உதவி செய்திருந்தேன், அவன் ஏதாவது உதவி செய்வான், நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க. இவங்க போயிட்டு அங்க அவன் அதே மாதிரி அந்த சகோதரன் வந்து இவனுக்கு நல்ல உதவி செய்து நல்ல செல்வத்தோட என்ன செய்வான், அனுப்பி வைப்பான். மீண்டும் நல்ல செல்வத்தோடு அனுப்பி வைப்பான். எப்படி யோபு கர்த்தர் ரெட்டிப்பா ஆசீர்வதித்தாரோ அதே போல இவன் இப்ப ரெட்ட மடங்கா இவன் ஆசீர்வதி இவன் என்ன செய்யறார், அனுப்புறார். இவ்வாறு வந்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த வழிப்போக்கனை பார்த்து கேட்பான், அவன் அந்நியர் தானே, இவனுக்கு தொபியாக்கு இவன் யாரு அந்நியர். வழிப்போக்கனை பார்த்து கேட்பான், ஐயா உங்களுக்கு செலவுக்கு என்ன தரணும்னு சொல்லுங்க, நான் தரேன், நீங்க கேட்கறது நான் தரேன். அப்ப அவன் சொல்லுவான், நீங்க ஒன்னும் தர வேண்டாம், நான் சேனைகளுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய 7 தூதர்கள்ல ஒரு தூதன், நான் என் பேர் வந்து ரஃபாயேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தூதன் வழிப்போக்கனை போல நிக்கிறான் பாருங்க. அந்த தூதன் அடிக்கடி அவனுடைய நண்பர் வீட்டுக்கு விசிட் பண்ணி இருக்கிறான். ஆனா அந்த நண்பனுக்கு தெரியாது இவன் வந்து தூதன் அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ அந்நியர் வர்றாங்க, ஒரு நல்ல நட்பாய் போச்சு, நட்புல அங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும். ஆனா சகோதர அன்பு இல்லை அப்படின்னா நீங்க அந்நியரை உபசரிக்க முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உபசரிக்க முடியாது. ஒரு பிச்சைக்காரன் வார உங்ககிட்ட வந்து, ஐயா 2 காசு போடுங்கயா அப்படின்னு கேட்கும் போது நீங்க தட்டி பாக்குறீங்க, இல்லன்னு சில்லற இல்லப்பா போ அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. ஒருவேளை அது தூதனா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. அந்நியரை உபசரிக்க நீங்க மறவாதீங்க. ஏழைகளுக்கு நீங்க இரக்கம் காட்டணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது.
நீங்க ஏழைக்கு இறங்கணும். ஏழைகள் இந்த உலகத்துல இருப்பாங்க. தேவன் நம்ம அவங்களை போஷிக்கிறதுக்காகவே அவங்களை வைத்திருக்கிறார். நம்ம அவங்களுக்கு கரங்களை நீட்டும் போது கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அவர் கடனை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். வட்டி முதல்ல திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவார் உங்களுக்கு. கர்த்தர் பெரிய காரியம். ஆனா இந்த காரியத்தை உங்களுக்குள்ள நீங்க செய்யணும் அப்படின்னா, அந்நியரை நீங்க உபசரிக்கணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு என்ன தேவை? சகோதரர் அன்பு தேவை. இந்த பிலடெல்பியா இல்லாம உங்களுக்குள்ள நீங்க அந்நியரை உபசரிக்க முடியாது. அந்நியரை உபசரிப்பதற்கு நம்மளுக்கு தேவையானது பிலடெல்பியா. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய உள்ளத்துல கை வச்சு நீங்க பாருங்க, நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தாவே, எனக்குள்ள பிலடெல்பியா இருக்குதா? என்னிடத்தில் பிலடெல்பியா இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. பிலடெல்பியா இருந்ததுன்னா நீங்க ஒரு அருமையான காரியத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கோராதவன். அப்போ நம்மளுடைய அதே மாதிரி நீங்க வேதத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரனிடத்தில் ஏதாவது பகை இருந்துச்சுன்னா முதல்ல அதை சரி பண்ணிட்டு வந்து என்ன செய், காணிக்கை போடு. தேவன் சகோதர அன்பு இல்லை அப்படின்னா காணிக்கையை கூட அங்கீகரிக்க மாட்டார். சிந்திச்சு பாருங்க. சகோதர அன்பு இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்கிற காணிக்கைகள், நீங்க தியாகத்தோடு கொடுக்கிற இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் சகோதர அன்பு, அதாவது பிலடெல்பியா உங்களுடைய வாழ்க்கையில வேணும். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கணும். பிலடெல்பியா இல்லாம அவர் காணிக்கை கூட என்ன செய்ய மாட்டாராம், ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதம் சொல்லுது, ஒரு கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை காரணமின்றி பகைத்தால் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவீர்கள். சகோதர அன்பதான் அவர் மெயின் பண்ணி சொல்லி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு தேவை இன்னைக்கு சகோதரன், அதாவது பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியா அப்படின்னு அர்த்தம் என்னது? சகோதரர் அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிலடெல்பியா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. இது இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெய்யான அன்பை நீங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அந்த உன்னதமான தேவனுடைய அன்பை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. பாருங்க, இந்த சகோதர அன்பு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த செய்தி முடியும் போது நம்ம இந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த அன்பின் அபிஷேகத்தான் நிரப்புங்கப்பா. இந்த வருடம் கர்த்தர் நம்மளை அந்த அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பக்கூடிய வருடமாக இருக்கட்டும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு வருடம், ஒரு மனிதனாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். பாருங்க, இந்த பிலடெல்பியா நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு சீஷர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் உயிர் தெழுந்ததை கூட அறியாம 2 சீஷர்கள் என்ன செய்யறாங்க, எம்மாவூருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இப்படி நடந்து போய் கொண்டு இருக்கும்போது யெகோஷுவா என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் அவங்களோடு கூட என்ன செய்யறார், சேர்ந்துறார். ஒரு அந்நியரை போல என்ன செய்யறார், சேர்ந்து நடந்து போறார். இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி துக்கமுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த 2 சீஷர்கள் சொல்றாங்க, நீர் இந்த எருசலேமுக்கு புதுசா, இங்க நடந்த சம்பவங்கள் உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யெகோஷுவாவை பற்றி யெகோஷுவாட்ட என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவர் யெகோஷுவா தான் சொல்லி அவங்களுக்கு தெரியல. 3 வருஷம் கூட இருந்தாங்க. ஆனா அவங்க முகத்தை அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியல. பாருங்க, ஏன்னா அவர் வேறொரு ரூபத்துல வர்றார். ஒரு அந்நியரை போல நடந்து வர்றார் அவங்க கூட. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கர்த்தர் அவங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். சாயங்காலம் ஆயிற்று, எம்மாவூர் வந்தாச்சு. இப்போ அவர் இன்னும் போற மாதிரி அவர் நடந்து போகும்போது 2 சீஷர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, அவரை வருந்தி கேட்டுட்டாங்க. ஐயா, என் சாயங்காலம் ஆயிற்று, நீங்க இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு நீங்க என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா, பிலடெல்பியா தேவை. பிலடெல்பியா இல்லாம ஒருத்தரை இவ்வளவு பிரயாசப்பட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. இந்த 2 சீஷர்களுக்குள்ளேயும் இந்த பிலடெல்பியா இருந்ததுனால அங்க அந்த அந்நியரை அப்படி விட்டுடல. சரி, அந்நியர் தானே, அவரு தெரியாத நபர் தானே, அவர் பக்கத்துல எங்கேயா ஊருக்கு போவரா இருக்கும், போயிட்டு வரட்டும்னு சொல்லி விடல. அவரை வருந்தி கேட்டுக்கொண்டு அவரை, நீங்க வீட்டுல நீங்க தங்கிட்டு நாளை காலையில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இதுதான் பிலடெல்பியா. இது சகோதர அன்பு. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். யெகோஷுவா உடனே சரின்னு சொல்லி உள்ள வர, வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பம் கொடுக்கிறாங்க. அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம திருப்புவோம்.
வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை, சாரி 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த 2 சீஷர்களும் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். யாராவது இப்படி கேட்பாங்களா? சகோதர அன்பு இல்லாம வருந்தி கேட்க மாட்டாங்க, சும்மா பேர் கேட்பாங்க. இன்னைக்கு எங்க கூட இருந்துட்டா போங்க போங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்ல நான் போயிடுறேன்னு சொன்னா உடனே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஏன் இந்த வருந்தி கேட்கணும்? ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பிலடெல்பியா இருந்தது இந்த 2 சகோதரர்களுக்குள்ள. பாருங்க, இன்னும் நம்ம கீழே வாசிக்கலாம். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, இந்த பிலடெல்பியா ரொம்ப முக்கியமானது. சகோதர அன்பு இருந்ததுனால அவர் வீட்டுக்குள்ள வந்து இப்ப அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது அவருடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தாரா? திறந்துட்டார். திறந்த உடனே என்ன பார்க்கிறாங்க? வாசிப்போம் இன்னும். அவரை அறிந்தார்கள், மறைந்து போனார். கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்களை அறிந்து கொண்டார்கள். அவர் யாருங்கிறத அறிந்து கொண்டாங்க. அவர் தான் யெகோஷுவான்னு சொல்லி அறிந்து கொண்டாங்க. அந்த மேலான அன்பு, அதாவது ஹீப்ருல அன்புக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா அகபா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. இந்த அகபா அன்பு, அதாவது கிரேக்க மொழியில அகப்பே. இந்த அகப்பே அன்பை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த அகப்பே அன்பை நீங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது பிலடெல்பியா. பிலடெல்பியா இல்லாம அகப்பே அன்பை நீங்க பார்க்க முடியாது, நீங்க அறிந்து கொள்ள முடியாது. சோ இந்த அகபா அன்பை நீங்க பார்க்கணும்னா சகோதர அன்பு வேணும். அவர் அந்நியரை போல வந்தார். சகோதர அன்பு அவங்கள விடல. அந்நியரை உபசரிக்க அவங்க மறக்கல. அந்நியர் நினைச்சு உபசரிச்சாங்க. ஆனா அப்பத்தை பிக்கும் போதுதான் அவருடைய கண்கள் திறக்கும் போது அவங்க யாரை பார்த்தாங்கன்னா உண்மையான அன்பை பார்த்தாங்க, அகபா அன்பை பார்த்தாங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு இந்த பிலடெல்பியா இருந்துச்சுன்னா தான் நம்ம யாரை பார்க்க முடியும்? அகபா அன்பை நம்ம பார்க்க முடியும். இல்லாட்டி நம்ம மறந்துட வேண்டியதா? அந்த அன்பை நம்ம பார்க்க முடியாது. சும்மா ஏதோ நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இல்லாட்டி கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தேவை சகோதர அன்பு. பாருங்க, இந்த அன்புக்காக தான் இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து, பாருங்க, சீஷர்ல பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். ஒரு நியூ கமாண்ட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. அந்த புதிதான கட்டளை என்ன? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எத்தனையோ கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்தார். தோராவை கையில கொடுத்தார். ஆனா இங்க கர்த்தர் இந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்றா பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். இது புதுசா? புதுசு இல்ல, முதல்ல இருந்ததே தான். ஆனா அது புதுசா அவங்களுக்கு காமிக்கிறார். பாருங்க, அந்த அந்த காரியத்தை சொல்லும் போது அவர் சொல்றார் புதிதான கட்டளை. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கன்னு என்னது? சகோதர அன்பு, அதாவது பிலடெல்பியா. சோ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற இது ஒரு நியூ கமாண்ட்மெண்ட், ஒரு புதிதான கட்டளையை, கமாண்ட்மெண்ட், புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன கட்டளையா? பிலடெல்பியா தான் புதிதான கட்டளை. நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் என்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த கட்டளை என்ன அப்படின்னா பிலடெல்பியா தான் அந்த கட்டளை. இந்த பிலடெல்பியா இல்ல அப்படின்னா அந்த அகபா லவ், இந்த அகப்பே லவ் நம்மளால அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. பாருங்க, கடைசி சபை, ஏழாவது சபையை பார்த்து, ஏழாவது சபையில வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதுல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ 3வது சபையை பார்த்தவர் என்ன சொல்றாரு? இதோ நான் வாசப்படியிலிருந்து நான் என்ன செய்யறேன், தட்டுகிறேன். அப்போ இவர் சபைக்குள்ள இல்ல, சபையிலிருந்து எங்க போயிட்டாரு? வெளியில போயிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சபைக்குள்ள நான் ஆராதிக்கிறேன், கர்த்தர் எங்க மத்தியில இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மறந்துருங்க. சகோதர அன்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தேவன் இல்லை, தேவன் அங்க இருக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வைத்து, இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரும்போது அங்க உலகம் தான் வருமே ஒழிய அங்க யெகோஷுவா அந்த சபைக்குள்ள இருக்க முடியாது. ஒன்னு சபைக்குள்ள யெகோஷுவா இருப்பார், இல்லாட்டி உலகம் இருக்கும். சபைக்குள், உங்க சபைக்குள்ள என்ன யார் இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. உலகத்தை சபைக்குள்ள வரவிடாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் அப்பமே முளையிலே கிள்ளி எறியதுக்கு நீங்க பாருங்க. நான் இது எப்படி சொல்ல அப்படி நினைக்க வேண்டாம், சொல்றதை சொல்லியே ஆகணும். இல்லை அப்படின்னா கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பார். வேதம் சொல்லுது, நம்மளை ஜாமக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிற. ஜாமக்காரன் அப்படி சொல்லும்போது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு சபை எடுத்துக்கும் போது சபைக்கு ஒரு ஜாமக்காரனை வைக்கிறார், ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைக்கிறார். இந்த ஜாமக்காரன் வரக்கூடிய ஆபத்தை பார்த்தும் அந்த ஜனங்களுக்கு சொல்லாம இருந்தா அந்த இரத்த பழி கர்த்தர் அந்த ஜாமக்காரன் மேல கேட்பார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை அந்த ஜாமக்காரன் சொல்லியும் அவங்க திருந்தல அப்படின்னா அப்ப அந்த இரத்தப்பள்ளி இந்த ஜாமக்காரன் மேல விழாது, அந்த இரத்தப்பள்ளி அவங்க மேலே தான் என்ன செய்யும், விழும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். இந்த ஜாமக்காரன் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜாமக்காரனை இருந்தா நம்ம சபைக்குள்ள யெகோஷுவாவை நம்ம இன்வைட் பண்ணக்கூடியவங்களா நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். உலகத்தை இன்வைட் பண்ணக்கூடாது. ஆனா யாரை இன்வைட் பண்ண வேண்டி இருக்குது? யெகோஷுவாவை, அந்த உண்மையான அன்பை, அந்த அகபா லவ் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? இன்வைட் பண்ண வேண்டி இருக்குது. இன்னைக்கு இந்த 7வது சபை பற்றி நாம் பார்க்கும்போது, லவோதிக்கா சபை பற்றி பார்க்கும்போது, இந்த லவோதிக்கா சபை நினைச்சது நான் ரொம்ப ஐஸ்வர்யவான் அப்படின்னு நினைச்சது. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் வாசப்படியிலிருந்து தட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை மீண்டும். 20ஆம் வசனம். இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். இப்போ இவர் எப்படி வந்து நிக்கிறார் அப்படின்னா ஒரு அந்நியனை போல வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறார். இவர் தட்டி கொண்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பிலடெல்பியா இருந்தாதான் கதவு என்ன செய்யப்படும், திறக்கப்படும். இல்லாட்டி இந்த சகோதர அன்பு இல்லை அப்படின்னா அந்நியரை உபசரிப்பதற்கு நம்மளுக்கு தெரியாது. அவர் அந்நியரை போல கதவை தட்டிட்டு இருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவங்களிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், திறக்கலாட்டி அப்போ உள்ள பிலடெல்பியா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பிலடெல்பியா உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த கதவை திறக்கும் போது அவன் அகப்பை லவ் பார்த்து கொள்வான். பிலடெல்பியா இல்லாம அகபா லவ் பார்க்க முடியாது. சபை இன்னைக்கு மேசியாவை வெளியே தள்ளிட்டு சபைக்குள்ள நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஆவியில் நிறைய என்ன ஆவியில் நிறையறாங்கிறது யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஜபிக்கும் போதுதான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட அபிஷேகத்துல என்ன செய்யறாங்க இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாருங்க, இந்த இன்னைக்கு சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆராதிக்கும் போது அவனுடைய பாருங்க நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நம்ம பார்க்க போறது சகோதர அன்பு. நான் சொல்ற காரியம் நிறைய பேருக்கு ஊண்டிகா இருக்கலாம். ஆனா இது சத்தியம். இதன்படி நடந்தா நம்ம தப்பிச்சோம், இல்லாட்டி அது கர்த்தருடைய கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, பிலடெல்பியா இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட, இது புதிய ஏற்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புதிதான ஒரு கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட்.
கர்த்தர் தெளிவா சொல்றார். யோவான் 13:34 மீண்டும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்தில் எப்படி அன்பாயிருந்தேனோ நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற ஒரு புதிதான ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தரேன். This is a new commandment. கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. நீங்க என்னை நேசித்தீங்கன்னா என் கட்டளையை கை கொள்ளுங்க. அவருடைய கட்டளை என்ன? ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பாயிருங்க. அதாவது பிலடெல்பியா நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். இதை தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த பிலடெல்பியா இல்லை அப்படின்னா அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தெய்வீக அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண இந்த அன்பே இல்லை அப்படின்னா நம்ம அந்த அன்பை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? பாருங்க, வாசிங்க சங்கீதம் 133 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 133:1. இதோ, இப்போ நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அதாவது என்னது? பிலடெல்பியா இருக்கணும். பிலடெல்பியா இருந்தாதான் அவங்க ஒருமித்து என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். சோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அப்ப இதுல ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு நன்மையும் உண்டு, ஒரு இன்பமும் உண்டு. ரெண்டு காரியம் அடங்கி இருக்கு. நன்மை இருக்குது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு நன்மை இருக்குது, அதுல ஒரு இன்பமும் இருக்குது. அது எப்படிப்பட்ட இன்பமா? பாருங்க, கீழே வாசிப்போம். இந்த ஒரு சகோதரர் கூடியிருக்கிற காரியம், அதாவது இந்த பிலடெல்பியா ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு இன்பம், எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்படின்னா, ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிகிறதும் நல்ல தைலத்துக்கும் ஒரு நல்ல தைலத்துக்கும் நல்ல பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு, அங்கதான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவதல், அதாவது பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆரோன் தலையில் ஊட்டப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, ஒரு தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம். பாருங்க, அபிஷேகத்தை பற்றி பேசும்போது ரெண்டு காரியங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்னு ராஜாக்களுக்கு மேல அபிஷேகம் பண்ணுவாங்க, இன்னொன்னு ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது வினோதமா இருக்கும். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் போது வேற விதமா அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரியன் அபிஷேகம் பண்ணும் போது வேற விதமா அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்றாங்கன்னு வைங்க, அபிஷேகம் பண்ணும் போது அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அவங்க தலையில எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, ராஜாவுக்கு இப்படி சுத்தி ஊத்துவாங்க. ராஜா தலையில என்ன செய்வாங்க? இப்படி சுத்தி ஊத்துவாங்க. பார்த்துடுங்க, இப்படி சும்மா அப்படி கொபக்கன்னு ஊத்த மாட்டாங்க, அது ராஜாவின் தலையில இப்படி சுத்தி ஊத்துவாங்க. அவன் ஆசாரியனுடைய தலையில அபிஷேகம் பண்ணும்போது எப்படி ஊத்துவாங்க அப்படின்னா, அவனுடைய தலையில சிலுவை சின்னத்தை என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஒரு கிராஸ் போடுவாங்க. தைல அபிஷேகம் இப்படி போடப்படும். நம்ம தலையில இப்படி போடுவாங்க, இப்படி அபிஷேகத்தை இப்படி ஊத்துவாங்க. இப்படிதான் அந்த காரியம் போடப்படும். பாருங்க, இந்த எழுத்து, இது ஒரு எழுத்தா நீங்க எடுத்தீங்கன்னா இது எந்த எழுத்தை குறிக்குது? தாவ். ஏன்ஷியன் ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா அது தாவுங்கிற எழுத்து. தாவ் ஹீப்ருல கடைசி எழுத்து. இன்னைக்கு இந்த தாவ் நம்ம நெத்தியில என்ன செய்ய வேண்டி இருக்குது? போடப்பட வேண்டி இருக்கு, நம்ம மேல போடப்பட வேண்டி இருக்குது. ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் பாருங்க, கர்த்தர் சொன்னார், இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதலை பற்றி அவர் பேசுறார். இதுதான் ஒரு புதிதான ஒரு கட்டளை. இந்த புதிதான கட்டளை நிறைவேறும் போது அது எப்படிப்பட்ட அபிஷேகமா இருக்கும் அப்படின்னா, அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட உன்னதமான ஒரு அழைப்புக்குரிய ஒரு அபிஷேகமா என்ன செய்யும்? காணப்படும்.
இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்டு நம்ம பெற போறோம். கர்த்தாவே, இந்த வருடத்துல எங்க சபையை, எங்க சகோதரர்களுக்குள்ள, எங்களுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. மனவாட்டிக்குள்ள உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளயும் நீங்க பார்க்க முடியாது. அது வெறும் மனவாட்டிட்ட மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். You can never see any other person. அவர் மாத்திரம்தான் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். பாருங்க, இந்த அபிஷேகம் பிலடெல்பியா இல்லாம அந்த அகப்பா லவ் நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட ஒரு தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னைக்கு அந்த தைலம் தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு தைலம். நம்ம மேல ஒரு தைலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி கை வைத்துவாங்க, நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அபிஷேகத்துக்குள்ள செத்த ஈக்கள் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. செத்த கிரியைகள் விழுந்துச்சு அப்படின்னா அந்த அபிஷேகம் அது உங்களை விட்டு என்ன செய்யும், நீங்கி போயிடும். அபிஷேகத்தை இழந்துருக்கூட. நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா இழந்திருப்பாங்க. மீண்டும் பெறதுக்கு சிம்சோனை பேரு கதற வேண்டியதா, கர்த்தாவே நீ ஒரு விசை நோக்கி பாருங்கப்பான்னு சொல்லி கதற வேண்டி இருக்குது. சகோதர அன்பு இல்லாம நீங்க உங்க சகோதரர்களுக்காக நீங்க உபவாசம் எடுக்க மாட்டீங்க. சகோதர அன்பு இல்லாம நீங்க உங்க சகோதரர்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க. சகோதர அன்பு இல்லாம உங்க சகோதரர்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய கரத்தை நீட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். ஜனங்கள் நினைப்பாங்க, ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், ஏன் இப்படி தானந்தரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம மேல என்ன அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி. அந்த அன்பின் அபிஷேகம் இருந்தா எத்தனை பேர் சேர்ந்து கட்டுப்படுத்த நினைச்சாலும் சரி, இதை செய்யாதீங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, அது கட்டுகள் எல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க. அபிஷேகம் நுகத்தை என்ன செய்யுமா, முறிக்கும். அந்த அன்பின் அபிஷேகம் வந்து இறங்கும் போது நம்மளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா நுகங்களும் முறிந்து போகும்போது எடுங்க, அந்த அன்பு நம்ம ஃப்ளோ ஆகுறதே நம்மளுக்கு தெரியாது. அவ்வளவு அருமையா ஃப்ளோ ஆகும். இந்த அன்பு வந்து எப்படிப்பட்ட அன்புனா, இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, துள்ளுறாங்க, அபிஷேகத்தை நிரப்பப்படுறது துள்ளுறாங்க. ஆனா அந்த அன்பின் அபிஷேகம் சாந்தமா வந்து இறங்கிறோம். அது பனித்துணியை போல வந்து இறங்கிறோம். ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகத்தை போல வந்து இறங்கும். கூச்சல் கூத்தாட்டெல்லாம் ஒண்ணு இருக்காது. இந்த அபிஷேகம் வந்து இறங்குறதே தெரியாது. விதவுட் சென்சேஷனல் அனாயிண்டிங். அந்த அபிஷேகம் வினோதமான ஒரு அபிஷேகம். இந்த அன்பின் அபிஷேகம் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. இந்த அபிஷேகம் இல்லாம நம்ம தெய்வீக அன்பை என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, பிலடெல்பியா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சகோதர அன்பு நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. இந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமா, நிலைச்சு நிக்கணும். சிலவங்களுக்குள்ள சகோதர சிநேகம் திடீர்னு வரும், திடீர்னு ஓடிடும், திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். இல்ல, அது எப்படி இருக்கணுமா, நிலைச்சு நிற்கணும். நமக்குள்ள நிலைச்சு நிற்கணும். இந்த சகோதர அன்பு அதை ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, கிரேக்ல என்ன சொல்லுவாங்க, பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியா இருந்தாதான் நீங்க யாரை பார்க்க முடியும், மேசியாவை பார்க்க முடியும். அதாவது அகபா லவ் நீங்க பார்க்க முடியும். சிந்திச்சு பாருங்க, நமக்குள்ள பிலடெல்பியா இருக்கா, நம்மளுடைய சபைகளுக்குள்ள பிலடெல்பியா இருக்கா, நம்ம சபையில் இருக்கிற சகோதர சகோதரி மத்தியில பிலடெல்பியா இருக்கிறா, பாஸ்டர்ஸ் அசோசியேஷனுக்குள்ள பிலடெல்பியா இருக்குதா? இதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ அந்த அசோசியேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அங்க உள்ள யெகோஷுவா இல்ல, அவர் அந்த சபைக்கு வெளியில இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அவர் வெளியில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, தட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சபைகள்ல நம்ம சபைகள்ல யெகோஷுவா இருக்காரா, அல்லாட்டி உலகம் இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம், நான் ஒரு ஊழியக்காரருடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, உலகத்துக்குள்ள என்ன இருக்கலாம், சபை இருக்கலாம், உலகத்துக்குள்ள சபை இருக்கலாம், இவ்வளவு பெரிய உலகத்துக்குள்ள சபை இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, உலகம் வந்துடக்கூடாது. சபைக்குள்ள உலகம் வந்துட்டு அப்படின்னா அப்ப அங்க யெகோஷுவா என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அதை சபைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அழைக்க முடியாது. எந்த இடத்துல அவர் இருக்காரோ அதுதான் சபை. பாருங்க, சபை இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் சபைக்கு வெளியில இருந்து தட்டி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர், எத்தனை சபைகள், எத்தனை இண்டிவிஜுவல் பர்சன் அவருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறோமோ
அவருக்குள்ளாக அவர் என்ன செய்றார், வந்துடுறார். பாருங்க, இந்த பிலடெல்பியா இல்லாம கதவு திறக்க மாட்டோம். பாருங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது வரும். என்ன, வியாபாரிகள் வந்தா கதவு தட்டாங்கன்னா திறந்துடாதீங்க, இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்நியரை என்ன செய்யாதீங்க, உபசரிக்க மறவாதீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எதை நீங்க கீழ்ப்படியணும்? வேதத்தை கீழ்ப்படியணுமா இல்லாட்டி இதை கீழ்ப்படியணுமா? நம்ம யார் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, உன்னதமான தேவன் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா, அந்த எலோகி மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறோன் பதறான், நம்ம அவர் மேல முழுமையான விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்போ அந்நியரை உபசரிக்கும் போது அவன் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம அன்புக்கு அவன் கட்டுப்பட்டே ஆகணும். ஒரு தடவை ஒரு வீட்டுக்குள்ள, மகாராஷ்டிரால நிவாசா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள, நல்ல பெரிய பங்களா, அவங்க வீட்டுக்குள்ள 4 திருடன் உள்ள பூந்துட்டான். உள்ள பூந்து எல்லாம் கதவு பீரோலாம் திறந்து பார்க்குறான். திடீர்னு வீட்டு எஜமானுடைய கண்ணு திறந்துட்டு விழிப்பு தட்டிட்டு, இவர் பக்கத்துல போய், இவர் பையனோட சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்க்காரு. அங்க திருடன்லாம் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு பீரோவா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் மெதுவா நின்று பார்த்துக்கிட்டு, மெதுவா சொன்ன, தம்பிகளா அப்படி கூப்பிட்டுட்டு, நீங்க இங்க எவ்வளவு தேடினாலும் இங்க ஒண்ணுமே இல்லை, கிச்சன் ரூம்ல சாப்பாடு இருக்குது, வேணா சாப்பிட்டுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இவரே சாப்பாடு வச்சு கொடுத்துருக்க, சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, இது சகோதர அன்பமா எப்படின்னு பாருங்க. எனக்கு இது என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த 4 பேரும் எனக்கு முழுமையா நம்பி இருக்கு, அதுல ஒருத்தராவது திருந்திருப்பான், ஒருத்தராவது திருந்திருப்பாங்க. பாருங்க, சகோதர அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய அன்பு, இன்னைக்கு இந்த உலகத்தின் அன்பை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க. இந்த அன்பை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, இந்த காசுக்காக என் மேல இப்படி நேசத்தை வச்சிருக்கிறாங்களே, இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள என்ன இருக்குது, மற்றவங்களை நினைக்க வேண்டாம். நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள பிலடெல்பியா இருக்குதா, யார் வந்தாலும் உபசரிக்க மறவாதீர்கள், அவங்களுக்கு நன்மை செய்ய நாடுங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை என்ன செய்வோம், வாரி வழங்கணும். நம்ம ஏறி பாருங்க, அத ஒரு வார்த்தை உண்டுல பைபிள்ல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் சம்பத்து என்ன செய்யல, குறையவில்லை. உங்க சம்பத்து குறையாது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு குறையாது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அதிகமாயிக்கொண்டே இருக்கும், அதிகமாயிக்கொண்டே இருக்கும். பாருங்க, ஒரு சகோதரன் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களால என்கிட்ட பேச முடியல, அழுதுகிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. நான் யோசித்தேன், என்னடா எதுக்கு இப்படி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, ஒருவேளை வீட்டுக்குள்ள எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ உடனே அவங்க கொண்டு வந்தாங்க, நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க, நிறைய பேப்பர்லாம் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து காமிச்சாங்க. பாருங்க பாஸ்டர், எவ்வளவு விபச்சாரங்கள் எவ்வளவு அதிகமாயிட்டு பாருங்க. ஒரு 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 சகோதரி அந்த நார்த் இந்தியால தன்னுடைய ஜீவன் உயிர் வாழ்றதுக்காக, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அந்த சரீரத்தை கொடுத்து அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர். அவங்களுக்கு வியாதி இருக்கு, நடக்க முடியல, அப்படி இருந்தும் சட்டை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஏன் பாருங்க, அந்த கோலத்தை பார்த்து அவங்க அழுறாங்க. அந்த சகோதர அன்பு இல்லாட்டி இந்த ஏக்கம் என்ன செய்யாது, வராது. ஒரு பிலடெல்பியா நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். பிலடெல்பியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிலடெல்பியா இல்லை அப்படின்னா அகபா அன்பை மறந்துட வேண்டியதான். அகபா அன்பை, அபிஷேகம், இன்னைக்கு பிலடெல்பியா அபிஷேகம் தான் நம்மளுக்கு தேவை. இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறது யார் தான், அவர் தான் தர்றார். எலோஹிம் தான் நம்மளுக்கு தருவார். எலோஹிமுடைய அன்பு, அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள இறங்கணும். பார்த்துடுங்க, அது இறங்கிச்சு அப்படின்னா நீங்க யாருனாலும் நேசிப்பீங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்ன, உன் சத்ருவை நேசி. நான் எப்படி உங்களை நேசித்தேனோ அதே போல நீங்க உங்க சகோதர நேசிங்க. இவர் எப்படி நேசித்தார்? யூதாசு இவர் காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சும் என்ன செய்தார்? நேசித்தார். இவன் தான் நம்மளுக்கு விரோதியா வரப்போறான்னு தெரிஞ்சும் என்ன செய்தார்? நேசித்தார். பாருங்க, இன்னைக்கு நம்மள ஒருத்தன் நம்ம நல்லா தெரியும், இவன் தான் நம்மளை அடிக்க போறான் அப்படிங்கிறது தெரியும், அவனை நேசிக்கிறதுக்கு நம்ம மனசு வருமா? ஆனா வரணும். அவனை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? நேசிக்க வேண்டியிருக்குது. பாருங்க, பிலடெல்பியா இது மிகவும் முக்கியமானது. இந்த பிலடெல்பியா இல்லை அப்படின்னா அகபா லவ், அகபா அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது, அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிலடெல்பியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிலடெல்பியா பற்றி கொஞ்சம் நம்ம தியானிச்சப்ப நம்ம பிரேக்குள்ள போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம்
3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்ய கடவனா? கேட்டுக்கொள்ள கடவன். 7ஆம் வசனம் தானே வாசிக்கிறீங்க? வாசிங்க. 3:7. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். பிலடெல்பியா முன்னாடி வாசல் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? திறந்து இருக்கும், பூட்டப்படாது. நீங்க உங்களுடைய இந்த பிலடெல்பியா அபிஷேகம் நம்மகிட்ட இருக்காங்கிறத பார்ப்போம். பிலடெல்பியா அபிஷேகம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் திறக்க வாசல் யாரும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. கர்த்தர் சொல்றார், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தை நீ கை கொண்டபடியினாலே உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் என்ன செஞ்சிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். நம்மளுக்காக வாசல் திறந்திருக்கும். வாசல் திறக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? பிலடெல்பியா இருக்கணும். பூட்டப்பட்ட வாசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பிலடெல்பியா இல்லாம போய் நின்னீங்கன்னா வாசல் பூட்டப்பட்டதாகவே என்ன செய்யும்? இருக்கும். ஆனா பிலடெல்பியா அபிஷேகத்தோடு வாசல் முன்னாடி போய் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாசல் என்ன செய்யணும்? திறக்கணும். எல்லா வாசலும் நமக்காக திறக்கும். பார்த்துடுங்க. கால் வைக்கும் தேசமெல்லாம் சொந்தமாக கொடுப்பார். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பாக்குறீங்களோ அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். பாருங்க, நம்ம செய்யக்கூடியது இந்த பிலடெல்பியா அபிஷேகத்தை நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய டைம்ல நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி மணி நாட்கள்ல கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வருகை இருக்கும்போது அன்பு என்ன செஞ்சிருமா? தணிஞ்சு போகிறோம். அன்பு தணிஞ்சு, அன்பு குறைஞ்சிரும். இந்த உலகத்துல தெய்வீக அன்பு இருக்காது சகோதர. அன்பு குறைஞ்சு போயிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இந்த பிலடெல்பியா மிகவும் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் யாரை பார்க்க போறாங்க? அகபா அன்பை பார்க்க போறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த அன்பை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாசல் திறக்கணும். அப்படின்னா நம்ம இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா பிலடெல்பியாவுடைய அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கணும். அதாவது சகோதர அன்பின் அபிஷேகம் நம்ம மேல என்ன செய்யணும்? காணப்படணும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு சபைகளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்குது. ஆதாம் தோட்டத்துக்குள்ள எத்தனையோ மிருகங்கள் இருந்துச்சு. ஒண்ணு என்ன செய்யல? சண்டை போடல, அமைதியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த தோட்டத்துக்குள்ள அன்பின் அபிஷேகம் என்ன செஞ்சது? இருந்துச்சு. நோவனுடைய பேழைக்குள்ள எல்லா மிருகமும் இருந்தது. மிருகங்கள் ஒண்ணு என்ன செய்யல? அடிச்சுக்கிடல. ஏன் அடிச்சுக்கிடல? சிங்கம் புலியை பார்த்து உருமல, இல்லாட்டி ஆடை தின்னு சாப்பிடல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருந்தது? அன்பு இருந்தது. அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தை சகிக்கும்னா என்னது? இப்போ உங்ககிட்ட அன்பு இருக்குன்னு வைங்களேன். அன்பு சகலத்தை என்ன செய்யுமா? சகிக்கும். அப்போ அன்பு யார் மேல இருக்காங்களோ, யார் மேல இருக்குதோ எல்லாரும் அவங்களுக்கு விரோதமா என்ன செய்வாங்க? வருவாங்க. அவங்களுக்கு விரோதமா பேசுவாங்க, அவங்களுக்கு விரோதமா சகல காரியம் செய்வாங்க. ஆனா இந்த நபர் யார் மேல இந்த அன்பு இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? சகிப்பாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சகிப்பாங்க. அதுல நீடிய பொறுமை உண்டு. பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அந்த அன்பை பற்றி நல்லா விவரிச்சு நீங்க பார்க்கலாம். அன்புக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அன்பு இன்னைக்கு நமக்கு தேவை. பாருங்க, வேதம் சொல்லுது, பிலடெல்பியா சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அதுதான் அந்நியரை உபசரிக்க என்ன செய்யக்கூடாதான்? மறக்க கூடாது. இதனால் சிலர்கள் தேவதூதரையும் என்ன செய்ததுண்டு? உபசரித்ததுண்டு. இன்னைக்கு நமக்குள்ள இந்த பிலடெல்பியாவுடைய அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். பாருங்க, இந்த பிலடெல்பியா பற்றி நம்ம பார்த்தோம். ஆசிரியர் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் போது அதை எப்படி ஊற்றுவாங்க? சிலுவை சின்னதா என்ன செய்வாங்க? போடுவாங்க. தலையில இப்படி சும்மா ஊத்த மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம செய்யறோம்ல, யாருக்காவது ஜெபம்னா நம்ம என்ன செய்யறோம்?
எண்ணெய் எடுத்து நெத்தியில் என்ன செஞ்சிடறோம், சிலுவை போட்டு. இதை சொல்லி கொடுத்தது யாரு? நம்மள அறியாமலே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆசாரியன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது அந்த அபிஷேகம் சிலுவை அடையாளத்தில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ரைட், சிலுவை அடையாளத்தில் போடுவாங்க. இதை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா டிபிஏவுடைய கோர்ஸ்ல 4வது போர்ஷன்ல கடைசி பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த தலையில இந்த சிலுவை மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அடையாளத்துல அந்த அபிஷேகம் அவங்க மேல ஊற்றப்படுது. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது. இந்த கனமான ஊழியத்தை கையில் எடுத்திருக்கிறது யார் அப்படின்னா யெகோஷுவா எடுத்திருக்கிறார். ஆரோனுடைய ஸ்தானத்தில் இப்ப யெகோஷுவா இருக்கிறார். இப்ப அவர் நம்மளையும் கூப்பிடுறார். அதே அபிஷேகத்தை அவர் கொடுக்க விரும்புறார். இந்த சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இது ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட ஒரு தைலத்து கொப்பையா என்ன செய்து காணப்படுது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த பிலடெல்பியா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அகபாவை பார்க்கணும். இந்த அகபா எலோஹிமுடைய அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள வரணும்னா இன்னொரு அபிஷேகம் இருக்குது, பிலடெல்பியா அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யணும், வந்துட்டு அப்படின்னா இந்த மெய்யான அன்பை நீங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இல்லாட்டி உங்க கூட தான் நடந்து வருவார், ஆனா நம்மளுக்கு அவர் யாருங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சீஷன் கூட நடந்தா வந்துட்டு இருந்தார், ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த அன்பை வெளிப்படுத்தும் போதுதான், அவர் ஆசீர்வாதத்தை பிற்கும் போது அவர் அறிந்து கொண்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நம்ம இருதயம் கொழிந்து விட்டு எரியவில்லையா. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் அப்படிதான் எரியணும். பாருங்க, இந்த சகோதர அன்பு இருந்தாதான் அந்த அக்னியுடைய டச் என்ன செய்யும், வரும். இல்லை அப்படின்னா அக்னி அபிஷேகத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம பிலடெல்பியாவை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்பை பற்றி கிரீக்ல நம்ம பார்த்தோம். கிரீக்ல இருந்து இப்ப நம்ம இந்த சிலுவையில வந்தோம். அடுத்தது அகபாக்குள்ள என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்துட்டோம். சோ பிலடெல்பியா, இந்த பிலடெல்பியா இருந்தாதான் நம்ம அகபா லவ் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்ப இந்த அகபா அப்படிங்கிற வார்த்தைய ஹீப்ரு மொழியில எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 4 எழுத்துதான், எழுத்துதான். ஒன்னு ஆலெஃப், அடுத்தது ஹே, பெத், ஹே. இந்த 4 எழுத்து சேரும் போது அதை நம்ம அகபா அப்படின்னு சொல்றோம். அகபா அப்படின்னா அன்பு, லவ். இந்த அகபா லவ்ல நீங்க பாருங்க, இந்த 4 எழுத்து இந்த ஹீப்ருல ஒரு முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் தன்னை பற்றி அது என்ன செய்யும், வெளிப்படுத்தி காமிக்கும். தன்னை பற்றி வெளிப்படுத்தி காமிக்கும். அதே மாதிரி ஹீப்ரு மொழியை நீங்க திறந்து வச்சீங்கன்னா, பைபிளை திறந்தீங்கன்னா எல்லாமே அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே அதுல என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி முதற்கொண்டு நீங்க அதுல பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, பாட்டனி எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி ஹிஸ்டரி பார்க்கலாம், ஜியோகிராஃபியை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம் ஒரு வார்த்தைக்குள்ள. அப்போ பைபிள்ல எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்க. அத்தனை வார்த்தைக்கும் ஒரு ஜியோகிராஃபி உண்டு, அத்தனை வார்த்தைக்கும் ஒரு அல்ஜிப்ரா உண்டு, கணக்கு உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கெமிஸ்ட்ரி உண்டு. எல்லாத்தையும் கர்த்தர் நீட்டாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த காரியம் இருக்குது. கிராமட்டிக்கலா எடுத்தீங்கன்னா, கிராமர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிதான் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா கிராமருக்குள்ளயும் என்ன இருக்குது, சுவிசேஷம் அடங்கி இருக்கு. பார்த்துடுங்க, ரொம்ப அருமையான ஒரு காரியம். பாருங்க, இன்னைக்கு இந்த அகபாவை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அகபால மொத்தம் 4 எழுத்தா இருக்குது. ஆலெஃப், ஹே, பெத், ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது அகபா. இதுல காமனான எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஹே தான் என்னது, காமன். இந்த 2 தனியா எடுத்தீங்கன்னா 2 எழுத்து உங்களுக்கு வருது. ஒன்னு ஆலெஃப், இன்னொன்னு என்னது, பெத். இந்த 2 சேர்த்தீங்கன்னா இது என்னது, அப்பா. அப்பா அப்படின்னா ஃபாதர், பிதா. இது யாருடைய அன்பு, பிதாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, எலோஹிமுடைய லவ், ஃபாதர்ஸ் லவ். இந்த அப்பா அப்படின்னு வரும்போது இத நார்மலா டீகோடிங் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ஆலெஃப்னா பெலன், ஆலெஃப்னா வல்லமை, பவர், ஸ்ட்ரென்த் அண்ட் லீடர்னு சொல்லி வரும். இது ஸ்ட்ரென்த். பேத்துங்கிறது வீடு. சோ வீட்டுக்கு ஸ்ட்ரென்த் யாரு, அப்பா தான் யாரு, ஸ்ட்ரென்த். சோ இந்த அப்பாவினுடைய இன்மைக்கு நம்ம வீடு, யெகோஷுவாவினுடைய வீடு. இந்த வீட்டின் பெலன் யாருன்னா எலோஹிம் தான் அந்த வீட்டினுடைய பெலன். எலோஹிமுடைய அன்பு தான் அந்த வீட்டுக்கு பெலன். பார்த்துடுங்க.
பிதாவுடைய அப்பாவுடைய அன்பு இல்லைன்னு வைங்க, எத்தனை வீடு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த வீட்டில் அன்பு இல்லை, அந்த பலன் இல்லை அப்படின்னா பல காரியங்கள், பல தீமைகள் அங்கே என்ன செஞ்சிருது, நடந்து போயிருது. இந்த அப்பாவுடைய அன்பு மிக மிக முக்கியமான அன்பு. இதுல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா முதல் எழுத்து என்னது, ஆலஃப். முதல் எழுத்து ஆலஃப் தான். இப்போ இந்த வார்த்தைகள்ல வந்து முதல் எழுத்துல, எந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இப்போ 119 சங்கீதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 22 பாகங்கள் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒவ்வொரு பாகத்துக்கு மேலேயும் ஒரு அல்பபெட் எழுதப்பட்டிருக்குது. அந்தந்த அல்பபெட்டுக்கு கீழே இருக்கிற 8 வார்த்தைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அல்பபெட்ல இருந்தா என்ன செய்யும், ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதணும்னா எப்படி எழுதுவோம், கடைசியில ரிதமிக்கா என்ன செய்யணும், முடியணும்னு சொல்லி பார்ப்போம். ஆனா அவங்க எப்படி பாட்டு எழுதியிருக்கிறாங்க, ஆரம்பம் ரிதமிக்கா என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம எண்டிங்ல ரிதமிக்கா முடிக்கிறோம், ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல ரிதமிக்கா என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, முடிகிறது எப்படி முடியாது தெரியல, ஆனா ஆரம்பம் எப்படி முடியுது, ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது, ரிதமிக்கா என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இப்ப இந்த ஆலஃப், இந்த அகபா அப்படிங்கிற அன்புல இந்த ஆலஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு ஆலஃப் வச்சு நீங்க அநேக காரியங்களை நீங்க பேசலாம். அவருடைய அன்பை குறித்து நீங்க என்ன செய்ய முடியும், பேச முடியும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதான ஒரு அன்பு அப்படிங்கறது நீங்க என்ன செய்ய முடியும், பேச முடியும். பாருங்க, இந்த ஆலஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்சது, இந்த மேலுள்ள கர்வ் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பர் யோதுன்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள கோடி இதை என்ன சொல்லுவாங்க, லோவர் யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் யோதி லோவர் யோதி கனெக்ட் பண்றதுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கு. இதுதான் என்னது, வாவ். இதான் என்னது, வாவ். இந்த அப்பர் யோதை வந்து நீங்க தேவன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, அதாவது எலோஹிம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, இந்த லோவர் வந்து மனிதன், மேன்கைண்ட். தேவனையும் மனிதனையும் இணைக்கிறது என்னது, வாவ். தேவனையும் மனிதனையும் இணைக்கிறது என்னது, வாவ். பாருங்க, நம்ம ஒரு காலத்துல அவருக்கு விரோதியா இருந்தோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருக்கு பயங்கரங்களா நம்ம என்ன செய்தோம், காணப்பட்டோம். ஆனா யெகோஷுவா இந்த உலகத்துல வந்து அந்த சுவற்றை அவர் என்ன செய்தார், எடுத்து போட்டார். பகை என்கிற சுவற்றை என்ன செய்தார், எடுத்து போட்டார். பாருங்க, 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. இங்க தேவன் வந்து ஒருத்தர் தான். தேவனுக்கும் மனிதனுக்கும், இந்த மேன்கைண்ட், இந்த ஆலஃப்ல வந்து 3 பாகமா பிரிச்சிருக்கும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறவர் யார் தான், ஒருவர் தான், ஒருவரே. எல்லோரையும் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு, அவர் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிற அவர் யார், அந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறவர் யார், அவர் யெகோஷுவாவா என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தான் யெகோஷுவா. யெகோஷுவா வந்து இந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறார். அதனாலதான் இது ஒரு அன்பு அடையாளமான ஒரு அல்பபெட். ஆலஃப் அப்படிங்கிறது ஒரு அன்பு அடையாளமான ஒரு அல்பபெட். பார்த்துடுங்க, தேவன் தம்முடைய, பாருங்க யோவான் 3:16 நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but have eternal life. தமிழ் நீ வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தள்ளி, இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாராம், அன்புக்கு. அந்த அன்பு யாருடைய அன்பு, எலோஹிமுடைய அன்பு. அந்த எலோஹிமுடைய அன்பை நீங்க இந்த ஒரு ஆலஃப்ல நீங்க என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். இந்த ஆலஃபை 3 பிரிக்கும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறவர் யாரு, யெகோஷுவா. இவரை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் என்ன செய்தாராம், அன்பு கூர்ந்தா. இது யாருடைய அன்பை வெளிப்படுத்துது, யெகோவா தேவனுடைய அன்பு, எலோஹிம் தேவனுடைய அன்பை என்ன செய்து வெளிப்படுத்துது. பாருங்க, இந்த அன்பு இல்லாம இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்க, இன்னைக்கு நாங்க நின்று முடியாது, நீங்க அங்க அங்க உட்கார்ந்துருக்க முடியாது, நான் இதை பற்றி பேசியிருக்க முடியாது, நம்ம அதை பற்றி கேட்க முடியாது. அவருடைய அன்பு நிமித்தம் இன்னைக்கு நம்ம இந்த அன்பை பற்றி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அன்பின் அபிஷேகம் நம்மளுக்குள்ள வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை பிலடெல்பியா.
இந்த பிலடெல்பியா நமக்குள்ள இருந்தாதான் இந்த அகபா லவ் நம்ம பார்க்க முடியும். இந்த அகபா லவ் யாரு? யெகோஷுவா தான். யாரு அந்த அகபாவுடைய லவ்? அகபா லவ் வந்து யாரு? யெகோஷுவா தான். அவரை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை பிலடெல்பியா. பிலடெல்பியா இல்லாம நம்ம அவரை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த அகபால முதல் எழுத்து என்னது? ஆலெஃப். இந்த ஆலெஃப் அப்படிங்கிறது, ஆலெஃப்க்கு நிறைய மீனிங் என்ன செய்யுது? இருக்குது. நிறைய மீனிங் இருக்கு. நீங்க டிக்ஷனரி அந்த ஸ்ட்ராங்ஸ் கான்கடன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலெஃப், எலேஃப் அப்படிங்கிற உச்சரிப்பு பல இருக்கும். இந்த உச்சரிப்புகளுக்கு எல்லாத்தையும் நீங்க மீனிங் பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு மீனிங் என்னன்னா குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மீனிங் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எலேஃப் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங். குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஆலெஃப் அன்பு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த அன்பு இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. ஆனா தேவன் கிருபையா நம்மளுடைய குடும்பத்தை அவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பினாலே நம்மளை என்ன செய்திருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த அகபா லவ் இன்னைக்கு பிலடெல்பியா நம்மளுக்கு வேணும்னா, இந்த அகபா லவ் பார்க்கணும்னா பிலடெல்பியா வேணும். அந்த அபிஷேகம் எலோஹிம்ட்ட கேட்கணும், கர்த்தாவே நீங்க அந்த அன்பின் அபிஷேகத்தை ஆரோன் தலையில ஊத்துன மாதிரி என் தலையிலையும் என்ன செய்யுங்க? ஊத்துங்க. பாருங்க, இது நான் உங்களுக்கு இது கிளைமாக்ஸ் காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2014 ஆண்டு அந்த 21 days ஃபாஸ்டிங்ல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு காரியம் இதுதான் அந்த ஃபைனல் அனாயிண்டிங். பார்த்துக்க, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் அனாயிண்டிங், இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தே ஆகணும். இது இல்லாம நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த கடைசி நாட்கள் நம்ம அவருடைய சமத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு தேவை இந்த அபிஷேகம். இந்த அகபாவனுடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. இந்த அபிஷேகம் கூச்சல் போடாது, சத்தம் போடாது, அமைதியா வந்து உட்கார்ந்துவிடும். இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன். பார்த்துடுங்க, பாருங்க எவ்வளவு பெரிய சிங்கம், காட்டு சிங்கம். இப்போ உள்ள சிங்கம் ரொம்ப வைராக்கியமா இருக்குன்னா அன்னைக்கு இருந்த சிங்கம் எப்படி இருந்துக்கும் சிந்திச்சு பாருங்க. இப்போ உள்ள சிங்கம் ஆட்டை ஒரு நேரத்தில் திங்குது அப்படின்னா அன்னைக்குள்ள சிங்கம் எவ்வளவு தின்றுக்கும் சிந்திச்சு பாருங்க. எப்படி தின்றுக்கும், எவ்வளவு தடகாத்திரமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயை இந்த அன்பு கட்டி போட்டுட்டு அப்படின்னா, இந்த அன்புக்கு முன்பதாக அவ்வளவு பெரிய ஒரு கோபத்தை கர்த்தர் கட்டுப்படுத்திட்டார் அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆயுதம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆயுதம் நம்மகிட்ட இருந்ததுன்னு வைங்க, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சிடலாம்? கட்டுப்படுத்திடலாம். அன்புக்கு எல்லாமே அடிபணிஞ்சே ஆகணும். அன்பு யாரு? யெகோவா தேவன். அந்த எலோஹிமுடைய அந்த அன்பு பிரதானமான அந்த அன்பு நமக்கு வேணும்னா நம்மளுக்கு சாதாரண என்ன தேவை? இப்போ பிலடெல்பியா அன்பு நம்மளுக்கு தேவை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த பிலடெல்பியா தான் ரொம்ப குறைவாக என்ன செய்து இருக்குது. குடும்பத்துக்குள்ள பிலடெல்பியா குறைவா இருக்குது. ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு பிலடெல்பியா குறைவா இருக்குது. வேலை செய்யற ஸ்தானத்துல இந்த பிலடெல்பியா குறைவா இருக்குது. இது நிமித்தம் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம சபைகளுக்குள்ள நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய, கர்த்தாவே என் சபையை பிலடெல்பியால அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய அந்த பிலடெல்பியா எனக்கு தேவை. பாருங்க, பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். முடிஞ்ச பிறகு பார்த்தாச்சுன்னா ஆமா சரி ஏதோ கொடுக்காரு, அதனால நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு போறோம். பாருங்க, பிலடெல்பியாவை காணும். எங்க போச்சு பிலடெல்பியா? இன்னைக்கு சகோதரர், இன்னைக்கு ஒரே இடத்துல எத்தனையோ சபைகளை நம்ம நடத்தி எடுத்துருக்கோம். ஏன் பிலடெல்பியா இல்ல? பிலடெல்பியா இருந்துச்சுன்னா ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது, எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம், அது நன்மையான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை தான் நம்ம கேட்கணும். இதுக்கு மூல காரணம் நம்மளுக்கு என்ன? பிலடெல்பியா வந்தா அகபாவை நம்ம என்ன செய்யலாம்? அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்ல போகலாம். ஒரு 15 minutes பிரேக். அப்புறம் மீண்டும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம லெசன்ஸை என்ன செய்வோம்? நம்ம தொடரும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பிலடெல்பியாவை பற்றி நம்ம பார்த்தோம். கிரீக்ல இருந்து இப்போ மெதுவா தழுவி நம்ம எங்க வந்தாச்சு? ஹீப்ரூக்குள்ள என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இப்ப நம்ம அடுத்தாப்புல இது முடியும் போது இந்த அகபாவை பற்றி நம்ம கம்ப்ளீட்டா என்ன செய்யறோம்? பார்க்க போறோம். அன்பை பற்றி வேதத்துல நிறைய இடத்துல நிறைய வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வார்த்தையா தனித்தனியா பிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற அபிஷேகத்தான் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு 15 minutes கழிச்சு நம்ம என்ன செய்வோம்? நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.